வெல்கம் டு அவர் சேனல் கற்றதை சொல்வோம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பேன் இந்தியாவில் எல்லாரும் எதிர்பார்த்த எஸ்எஸ்சி அனௌன்ஸ் பண்ண எம்டிஎஸ் அண்ட் ஹவால்தார் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மட்டும் தனியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை ஹவால்தார் எக்ஸாம் கூடயும் சேர்த்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் தப்பு இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மொபைல் இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ப்ரௌசரை பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் சர்ச் பாரில் எஸ்எஸ்சின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் லிங்க் இருக்குல்ல ssc.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட். தான் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்திருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணி இந்த கேப்சா கோடை டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா இல்லை நியூ யூஸர் ரெஜிஸ்டர் நவுன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அதில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் பண்ணோன்னா அதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். அதை பற்றி நம்ம எப்படியும் பார்க்கலாம். இதில் பேசிக் டீடைல்ஸ் என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உங்களோட ஆதார் கார்டு இருக்கா இல்லைங்க இருக்குன்னு எஸ் போட்டுக்கோங்க. எஸ் போட்டு இல்லை ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு திருப்பி அகைன் வெரிஃபை ஆதார் நம்பர் கேட்டிருக்கு, அகைன் ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க. தென் செகண்ட் வந்து டைப் ஆஃப் ஐடி கேட்டிருக்கு. இதில் வந்து நம்ம என்ன ஐடி நம்பருக்கு இருக்கோ அதை கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ஓடிடி யூஸ் பண்ணுங்கள். ஓடிடி வச்சு கிளிக் பண்ணிட்டு இல்லை ஓடிடி நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நேம் கேட்டிருக்கு. நேம் வந்து நீங்கள் உங்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாமே போடாதீங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடுங்க. அதில் நேம் என்ன ஸ்பெல்லிங் என்ன ஸ்பேஸில் இருக்கோ அதை நேமில் டைப் பண்ணுங்கள். தென் வெரிஃபை நேம் கேட்டிருக்கு. அகைன் வெரிஃபை நேம் டைப் பண்ணுங்கள். தென் நேமில் இப்போ சப்போஸ் நீங்கள் எதாவது நேம் சேஞ்ச் பண்ணிக்கிங்களா அதை பற்றி கேட்கு. சப்போஸ் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இல்லை எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து உங்கள் நியூ நேம் டைப் பண்ணுங்கள். நேம் சேஞ்ச் பண்ணலன்னா நோ கொடுத்துட்டு அதை அப்படியே விட்டுருங்க அந்த ஃபீல்டை. தென் ஃபாதர் நேம் கேட்டிருக்கு. ஃபாதர் நேம் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதுவும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ரொம்ப முக்கியம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய சிக்கல் வரும். ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் ஸ்பேஸ்லாம். அதுக்கப்புறம் வெரிஃபை ஃபாதர் நேம் கேட்கு. அதுவும் டைப் பண்ணிக்கோங்க. தென் மதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. வெரிஃபை மதர் நேம் கேட்டிருக்கு. அதுவும் டைப் பண்ணிக்கோங்க இதில். தென் டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியமானது. உங்கள் மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ கரெக்டாக அதை மாதிரி டைப் பண்ணுங்கள் இதில். தென் வெரிஃபை டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. சேம் அதே டேட் அதே ரிப்போர்ட் பண்ணிடுங்க. தென் எக்ஸாமினேஷன் நீங்கள் 10th பற்றி கேட்டிருக்கு. நீங்கள் 10th என்ன இது போர்டில் படிச்சிங்க கேட்டிருக்கு. ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சியா அந்த மாதிரி கேட்டிருக்கு. அது நீங்கள் என்ன ஸ்கீமில் படிச்சிங்களோ அந்த போர்டு இதை போட்டுக்கோங்க இதில். தென் வெரிஃபை போர்டு கேட்டிருக்கு. அகைன் அதே இது போட்டுக்கோங்க. தென் உங்கள் ரோல் நம்பர் கேட்டிருக்கு. 10th உங்கள் என்ன ரோல் நம்பரோ ரோல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இதில். 10th மார்க் ஷீட்டில் ஒரு ரோல் நம்பர் இருக்கும், அதை இப்போ டைப் பண்ணுங்கள். தென் வெரிஃபை ரோல் நம்பர் இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்போ இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்கு. நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை டைப் பண்ணிக்கோங்க இதில். அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே சேம் இயர் போட்டுக்கோங்க. உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்கு. ஜெண்டர் போட்டுக்கோங்க. தென் வெரிஃபை ஜெண்டர் கேட்டிருக்கு. தென் லெவல் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் வந்து ஹையஸ்ட் லெவல் இப்போ நீங்கள் என்ன டிகிரி படிச்சிக்கிங்களோ என்ன படிச்சிங்களோ அது கேட்டிருக்கு. உங்களுக்கு ஹையஸ்ட் எஜுகேஷன் என்னவோ அதில் போட்டுக்கோங்க இதில். தென் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. வெரிஃபை மொபைல் நம்பர். தென் மெயில் ஐடி வெரிஃபை மெயில் ஐடி எல்லாமே ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்து போடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் குறை போட்டுறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போகும்போது சேவ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. தென் அடிஷ்னல் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கு. இல்லை உங்கள் கேட்டகரி கேட்டிருக்கு. நீங்கள் என்ன கேட்டகரியோ சூஸ் பண்ணிக்கோங்க. தென் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதே அதை. தென் நேஷனாலிட்டி சிட்டிசன் ஆஃப் இந்தியா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் கேட்டிருக்கு. இப்போ உங்கள் ஃபேஸில் கையில் தழும்பதாக இருந்துச்சா இல்லாட்டி மச்சதாக இருந்தால் அது கரெக்டான பார்த்து போட்டுக்கோங்க. மச்சத்துக்கு மோல்னு வரும், தழும்புக்கு ஸ்கேர்னு வரும். அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை என்ன இங்கே இப்போ முகத்தில் எங்கே இருக்குது இல்லை கையில் இருக்கா அப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசபிலிட்டி பேசுகிற எல்லாம் கேட்டிருக்கு. அப்படி இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன டைப் டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு கேட்டிருக்கு. அதை போட்டுட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பரில் என்ட்ரி பண்ணணும். நீங்கள் அப்படி ஒன்றுமே இல்லை நார்மல் பர்சன்னா நோ கொடுத்தீங்கன்னா இல்லை என்ட்ரி பண்ண தேவையில்லை இதெல்லாம். தென் அட்ரஸ் டைப் கேட்டிருக்கு. பெர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்கு. பெர்மனெண்ட் உங்கள் அட்ரஸ் என்ன அட்ரஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்ன ஸ்டேட்டோ ஸ்டேட் போட்டுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் என்ன போட்டுக்கோங்க. தென் பின்கோட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் செகண்ட் போடுறது வந்து
ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்டிருக்கு. ப்ரெசென்ட் அட்ரஸும் உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸும் சேம்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அதே டைப் ஆகிரும். நீங்கள் இல்லை ப்ரெசென்ட் அட்ரஸ் வேறுன்னா நோ கொடுத்துட்டு உங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ் என்னவோ அதை டைப் பண்ணி ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் டைப் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு சேவ் பண்ணி நெக்ஸ்ட் விடுங்க. இது டிக்ளரேஷன் கேட்டிருக்கு. இல்லை அக்ரி டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதாகிடும். ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் வந்துடும். உங்கள் நம்பர் அந்த அதே நம்பரு உங்களுக்கு ஐடி நம்பர் உங்களுக்கு மொபைலுக்கு மெசேஜாக வந்துடும். அதை வச்சு அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்துடும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். அகைன் நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வரும். யூசர் நேம் வந்து நேமில் வராது, நம்பரில் வரும். தென் டிஃபால்ட் அவங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அதில் டைப் பண்ணி இந்த கேப்சா கோடை டைப் பண்ணுங்கள். அதில் டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனோன்னா இப்படி தான் வரும். இதில் நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி, யூசர் நேம், தென் ஓல்டு அவங்க கொடுத்த பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு போட்டு உங்களுக்கு விருப்பமான நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எம்டிஎஸ் இது இருந்தால் இருக்குது. எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் இருக்குது. அந்த ஹவால்தார் எக்ஸாம் இது போட்டிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இதில் அப்ளை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் அப்ளை பண்ணுறதுல நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனால மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அங்கே டைப் பண்ணால எல்லாமே இதில் வந்துடும். நம்ம இதில் டைப் பண்ண இதெல்லாம் கொஞ்சமாக இருக்கும், அதெல்லாம் டைப் பண்ணாலும் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கேண்டிடேட் நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், என்ன கேட்டகரி, டிசபிலிட்டி பேசணும் இல்லையா, இது ஃபுல்லாமே நம்ம அங்கே கொடுத்தனால இங்கே அப்படியே அதை வந்துடும். இதெல்லாம் நம்ம டைப் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இது சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இங்கே பாருங்கள், நம்ம அங்கே என்னெல்லாம் டைப் பண்ணமோ எல்லாமே வந்துடும். நம்ம டைப் பண்ண 15 இது மாதிரி டைப் பண்ணணும். எக்ஸாம் சென்டர் நம்ம எங்கே வேணும் கேட்டிருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரிஃபரன்ஸ் 1. உங்களுக்கு உங்கள் ஊர் எந்த ஊரோ, உங்கள் பக்கத்தில் ஊர் இல்லாட்டி உங்கள் ஊர் அங்கே இருந்துச்சுன்னா அதை பார்த்து போடுங்க. தென் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்ஆர்மி பர்சனாக கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆர்மியில் எப்படி ஜாயின் பண்ணீங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. மிச்சம் எல்லாமே நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வராது. இதெல்லாம் டைப் பண்ணுற டிசேபிள் ஆகிரும், இந்த வராது. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு எல்லாமே ஃபில் வந்துடும், ஆட்டோமே ஃபில் வந்துடும். நம்ம 18 தான் ஃபில் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்காங்க இருக்குது. சப்போஸ் நீங்கள் 25 ஏஜ் இருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் 25 எபோவ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா எம்டிஎஸோட ஏஜ் வந்து 27 தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு தான் ஓபிசினா 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் வரும். அது நீங்கள் 26 ஏஜ் இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு இதாக வரும். நீங்கள் 25 இருந்தீங்கன்னா 25க்குள்ளே உங்கள் ஏஜ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். 25 அபோவ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு, இல்லை ஏஜ் ரிலாக்ஸேஷன் கோடு என்னன்னு கேட்டிருக்கு, என்ன இருக்குன்னு கேட்டிருக்கு. நீங்கள் ஓபி சர்டிஃபிகேட் ஓபி சர்டிஃபிகேட் வைங்க, எஸ்சி சர்டிஃபிகேட் அதை வைங்க. அது என்னங்க பார்த்து இது பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை வந்து எந்த ஸ்டேட்டில் வேணும்னு ப்ரிஃபரன்ஸ் கேட்குறதுக்கு அது அந்த ஸ்டேட்டோட நேமு அண்ட் கோடு கொடுத்துருக்கு. இப்போ நம்மளுக்கு எந்த ஊரில் வேலை வேணுமோ அதோட கோடெல்லாம் பார்த்துக்கோங்க, எந்தெந்த கோடும் பார்த்துக்கோங்க. இந்த ஊர் இப்போ சென்னை, இப்போ தமிழ்நாடுக்குள்ளே இருக்குன்னா இங்கே சென்னை இருக்குது பாருங்கள். சென்னை ஹவால்தாரில் இருக்குது. தென் சென்னை ஹவால்தார் கஸ்டம்ஸில் இருக்குது. தென் தமிழ்நாடு பாண்டிச்சேரி எம்டிஎஸ் இருக்குது, 62 கோட் நம்பர், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட் உங்களுக்கு பிடிக்குமோ, உங்களுக்கு எங்கே வேலை வேணுமோ அந்த கோடை நம்ம பார்த்துக்கோங்க. இந்த கோடை தான் நம்ம ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலாம் பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டேட்னு இருக்குது. இதில் எல்லா பாக்ஸில் எம்டியாக தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்டேட்டு, உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணுமோ அதை கொடுங்க. தென் செகண்ட் என்ன ப்ரிஃபரன்ஸுமே கொடுங்க. வரிசை என்ன நம்பர் வருமோ நம்பர் கொடுங்க. சேம் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக டேட் பண்ணி சொல்லிடும். நீங்கள் சேம் நம்பர் கொடுங்க சொல்லிடும். நீங்கள் ஒரு இப்போ இதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது, ஒரு 10-15 இது நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு மிச்சது தேவையில்லை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு மார்க் எக்ஸ் கொடுத்து நீங்கள் சும்மா நெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும். மிச்சம் எம்டி ஸ்பேஸ் எல்லாமே அதுவே தானே எக்ஸ்ன்னு என்ட்ரி ஆயிரும். தென் ஹையஸ்ட் எஜுகேஷன் கேட்டிருக்கு. நீங்கள் வந்து ஹையஸ்ட் என்ன எஜுகேஷன் படிச்சிங்களோ அதில் போட்டுக்கோங்க. தென் குவாலிஃபைங் டீட்டெயில் இப்போ குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்கு, எஜுகேஷன் கேட்டிருக்கு. அது வந்து 10th போட்டுக்கோங்க. 10th போட்டுட்டு நீங்கள் 10th எப்போ பாஸ் பண்ணீங்களா ஃபெயிலாக கேட்கும். அது பாஸ் போட்டுட்டு எந்த இயர் பாஸ் பண்ணி போட்டு உங்களுக்கு போர்ட் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அதில் எல்லாம் அப்படி வந்துடும். ரோல் நம்பர் மேக்ஸிமம் வந்துடும். பெர்சன்டேஜ் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க இதில் பார்த்து. தென் இந்த 22 என்ன கேட்டிருக்குன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் வந்து அக்சஸ் பண்ணி உங்களுக்கு வேறு எதுவும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நாங்கள் பண்ணலாமா, அதுக்கு எஸ்ஆர்னு கேட்டிருக்கு. நீங்கள் எது கொடுத்தா எஸ் கொடுத்தா ஓகே தான், நோ கொடுத்தா ஓகே தான். அது உங்கள் இஷ்டம் நீங்கள் தான் பண்ணிக்கலாம். தென் அட்ரஸ்லாம் அதே வந்துடும். நீங்கள் அங்கே ஃபஸ்ட் டைப் பண்ணது ஃபுல்லாக அப்படியே வந்துடும். தென் ஃபோட்டோ சிக்னேச்சர் கேட்டிருக்கு. ஃபோட்டோ வந்து
20 to 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10 to 20 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். உங்கள் ஃபோட்டோ சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து சிஸ்டத்தில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுங்கள். பெயிண்டில் ஓப்பன் ஆகும். பெயிண்டில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராப் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ரீசைஸ் பண்ணி அதில் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் மேக்ஸைஸ் மினிமைஸ் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ வந்து எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது, அதுக்கு அமைக்க பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் வந்து இந்த ஃபஸ்ட் ஒன்று மாதிரி தான் இருக்கணும். உங்கள் ஃபோட்டோக்கு பேக்ரவுண்டு வந்து லைட் கலர்லாம் இருக்கணும். இந்த மாதிரி கலரு இந்த இதை பாருங்கள், இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. ப்ளர் பண்ணி இருக்குது, கண்ணாடி போட்டு பண்ணுறது, வேறு சைடில் பார்க்குறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து உங்கள் பேக்ரவுண்ட் வந்து லைட் கலரில் இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ தெளிவாக இருக்கணும். இப்போ ஃபோட்டோ கீழே வந்து டேட் போடணும், நேம் டேட் போட்டு வைக்கணும். அதுன்னு இப்போ கன்ஃபார்மாக சொல்லலை எதுவும். ஸோ நார்மல் ஃபோட்டோலேயே அது ரீசெண்ட் எடுத்த ஃபோட்டோ தான் இருக்கணும். அதில் பேக்ரவுண்ட் லைட்டாக வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணாலே போதும். இதை பண்ணிடுங்க. இந்த சிக்னேச்சர் கரெக்டாக பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து 23 December 2021 அப்புறம் எடுத்ததாக இருக்கணும். அதுவும் பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. இதில் தென் டிக்ளரேஷன் கேட்கு இல்லை அக்செப்ட் பண்ணி இந்த கேப்சா கூட இப்போ டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி நீ ப்ரிவியூ கொடுத்தோன்னே நீங்கள் டைப் பண்ணி எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பண்ணி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு ஃபைனல் சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ண அப்புறம் பேமெண்ட் பண்ணால் கேட்கும். பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் ஃபீஸ் 100 rupees வரும். பேமெண்ட் வந்து நீங்கள் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு மூலமாக அந்த மாதிரி எதுவும் பண்ணலாம். அது உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணி பேமெண்ட் முடித்த உடனே நீங்கள் வந்து உங்கள் ஐடி லாகின் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ பேமெண்ட்லாம் பண்ண அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் இதிலே நீங்கள் ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்தோடனே லேட்டஸ்ட் அப்படி இந்த இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் இருக்கா, இதுதான் உங்களோட அப்ளிகேஷன். இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இருக்குது அப்படியே ஸ்டேட்டஸ் இருக்குது. நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணது அக்செப்ட் போட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. போட்டு உங்கள் பேமெண்ட் ஸ்டேட்டஸும் இல்லை பார்த்துக்கலாம். கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லைன்னு பார்த்துக்கலாம். எல்லாம் ஓகே ஆகிட்டுனா இல்லை கம்ப்ளீட்னு வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் போகிறா இருந்தால் இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் அப்ளிகேஷன் டைப் பண்ணிப்பீங்களா, அது எல்லாமே அப்படியே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்துடும். அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் பாஸ் பண்ணி எக்ஸாமுக்கு இன்டர்வியூ போகும்போது அது கேட்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எம்டிஎஸ்க்கு இது எஸ்எஸ்சியில் அப்ளை பண்ணுறது இப்படி தான். இதில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.